ஐயா வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகா பனவெளிச்சட்டில் அருகில் மேல்பக்கம் இருக்கும் சொக்கழகர் ஐயனார் கோயில் மாசி திருவிழா நடைபெறுகிறது. எல்லா கோமரத்தார்களும் வந்து போய் ஊர் பொதுமக்களும் வந்து போய் சாமியை வணங்கி கொண்டு போகணும். சாயந்தரம் 6 கால் பூஜை, நைட்டு சாமக்கொடை, வில்லிசை வேலை, மக்கா நாள் காலையில் திங்கட்கிழமை காலையில் அன்னதானம் நடக்கிறது. காலை 11 மணிக்கு வேட்டைக்கு போய் கும்பலினியம்மன் போய் வணங்கி வந்து கிடாவட்டுகள் வந்து நல்லா அம்மனை வணங்கி கொண்டு எல்லாம் போகிறதுனால நம்ம கோமரத்தான் அத்தனை பேர்களும் வந்து போய் சாமியை வணங்கிட்டு போகணும். எங்கள் குடும்பம் எல்லாம் வளராக நீங்கள் வளர வேண்டும். மனதில் என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு நாடு நல்லா இருக்கணும், நகரம் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். எல்லாருமே நல்ல செயலோடு நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டுவாங்க. எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். ஒரே ஒரு கேள்வி, சாமக்கொடைக்கு குறி சொல்லுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சொல்லுவாங்க சாமக்கொடை சாமி சொன்னால் சொன்ன வாக்கு கிடைக்கும். சொக்கழகர் ஐயனாரும் பேச்சியம்மாளும் கருப்பசாமியும் அருள் வாக்கு சொல்வார்கள். சொன்னால் சொன்ன காரியம் நடக்கும். நடந்தால் அடுத்த வருஷம் குடும்பத்தோடு வந்து எல்லாரோடைய அவரை வணங்கி செயல்பட்டு போவார்கள். ஐஎஸ் சின்ன வேலையிலேருந்து பெரிய கலெக்டர், ஐபிசி, ஐஎஸ் வரைக்கும் நம்ம கோமரத்தான் இருக்கிறார்கள். அதனால் அங்கே அந்த மண்ணில் வந்து மிதிச்சாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தீராத வினைகள்லாம் தீர்ந்து விடுமையா. இது நம்பிக்கை, ஒரே நம்பிக்கையோட வெற்றியாக வாங்க. இதை சொக்கழகர் ஐயனாரோட அருள்வாக்கு, பேச்சியம்மாளோட அருள்வாக்கு, கருப்பசாமியோட அருள்வாக்கு, நவசம்பரம் நாடதவசி, லெங்கோடவசி, மாந்திரவசி, அவரோட அருள்வாக்கு, மகாராஜாவோட எல்லாரும் வந்து சாமியை வணங்கிட்டு போங்க. அந்த மண்ணில் மிதிச்சாலும் உங்கள் காரியம் வெற்றி அடையும். ஐயா வணக்கம். நன்றி.